நான் பேசிட்டு போகிறேன், ஏதாவது ஷார்ட்டாக கொண்டு வரேன். 4வது பாயிண்ட், யோவான் 5:6. படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். சொஸ்தமாக விரும்புகிறாயா என்று கேட்டார். அப்படின்னா சொஸ்தம்னா என்னது? சுகமாக விரும்புகிறாயா? நமக்கு இருக்குது. என்னென்ன பிரச்சனைனா, எனக்கு தலைவலி, எனக்கு இடுப்பு வலி, எனக்கு கால் வலி, முட்டு வலி, மூட்டு வலி, உடம்புல எல்லா ஸ்பேர் பார்ட்ஸுமே வலிக்குதுங்க. ஆண்டவர் கேட்கிறார், சுகமாக விரும்புகிறாயா? விரும்புறீங்களா இல்லையா? அவர் கேட்கிறார். அவன் அதுக்கு இல்லாத கதையெல்லாம் சொல்றான். என்ன சொல்றான்? இவ்வளவு நாளா படுத்திருக்கிறேன். இவன் எத்தனை வருஷமா படுத்திருக்கிறான்? 38 வருஷமா படுத்திருக்கான். இயேசுநாதர் இந்த பூமியில எவ்வளவு நாள் வாழ்ந்தாரு? இயேசுநாதர் பெரியவன். இயேசுநாதர் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே வியாதி உள்ளவன். அவர் அங்க என்ன பண்ணுவாரு? அங்க படுத்திருப்பாரு. வழிபோக்கர்கள் வருவாங்க, அவங்களுக்கு சாப்பாடு எதனா கொடுப்பாங்க. அவர் இருந்துட்டு ஜம்முன்னு ஒரு படுத்துக்குவார். இப்ப இயேசுநாதரை வெறுத்து போய் கேட்கிறாரே, நீ சுகமாக விரும்புறியா? அப்ப இவன் சொல்றான், ஆண்டவரே, எப்பொழுதாவது தேவதூதர்கள் வருவார்கள், இந்த குளத்தை கலக்குவார்கள், நான் ஒரு வேலை சரி சுகமாயிடலான்னு நான் நினைச்சு போனா எனக்கு முன்னால யாராக என்ன பண்ணிடுறான்? விருந்துடுறான். அப்படி இப்படின்னு சொன்னது. ஆண்டவர் சொன்னார், உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. பேசலாம் பேசலாம். சுகமாக சுகமாக நம்ம சுகமாய் வாழுன்னு ஆண்டவர் விரும்புகிறார். சுகம் எது? விக்ரமாதித்தன் கதையில வேதாளம் கேட்ட கதை இருக்குது. சுகமான வாழ்க்கையா, சுகமான தூக்கமா, சுகமான சாப்பாடா? ஒரு அழகான மனைவியை கல்யாணம் பண்ணியிருப்பான். ஆனா பாத்தீங்கன்னா அவனை கூட குடும்பம் நடத்த மாட்டான். ஏன்னு கேட்டா, அவன் ஆடுகளை மேய்ச்ச விடுறான். அந்த ஆட்டு வாசம் மேல விழுகுதான். அவன் வாழ்க்கை சுகம் இல்லையா? இந்த கதை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா. அப்புறம் இன்னொரு சம்பவம், அதுக்கடுத்து ஒரு சம்பவம். 7 மெத்தைகளை போட்டு ஒருத்தர் தூக்க பிரியன், சுகபோகமாக தூங்குகிறவர். ஐயோ வலிக்குது, அம்மா வலிக்குதுன்னு சொல்லி கத்திருக்கிறான். எத்தனை மெத்தையில படுத்துக்கிட்டு? 7வது மெத்தையில தூங்குறவன் கத்துறான். கீழே ஒரு வளவி 6 மெத்தைக்கு கீழே இருக்கிறது. இது அவனுக்கு குத்துதான். இதை கேட்டு எனக்கு எது பதில்? கரெக்டான பதில் சொல்லணும். பதில் சொல்லாட்டி என்ன ஆகும்? வேதாளம் எங்க ஏறுமா? நீங்களும் கரெக்டாக சொல்லிட்டு ஆரம்பத்திலிருந்து வருவேன். ஏறிக்கும். அப்போ சொன்னானே, இவன் ஆடு மேய்ச்சது கரெக்டு, பால் குடிச்சதெல்லாம் இதெல்லாம் கரெக்டு தான், அதெல்லாம் ஆடு மேய்ச்சது போனதெல்லாம் சொல்லிட்டு. ஆனா இவன் தூக்கத்துல கதறான் பத்தியா? அது 7 மெத்தையில படுத்துக்கிட்டு கீழே வளவி குத்துன்னு சொல்றான் இல்லையா? இதுதான் ரொம்ப சுகபோகம் அப்படின்னு சொன்னது கரெக்டான விடையை சொன்னாங்க சொல்லிச்சான் வேதாளம். கரெக்டான விடையை வேதாளம் சொல்லும். நம்ம சரியான வாழ்க்கை வாழாவிட்டால் எங்க போயிடுது? வேதாளம் 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 வரக்கூடாது. அங்க போக கூடாதுன்னா எங்கே இருக்கிறாய் என்பதை தெரிஞ்சுக்கணும். என்ன செய்தாய் என்பதை தெரிந்து கொள்ளும். யாருக்கு சொந்தம் என்பதை தெரிஞ்சுக்கணும். சுகமாக விரும்புகிறாயா அப்படின்னா சரீரம் மட்டும் கிடையாது, சகல கிறுக்குத்தனமும் கேடும் இதயத்தில் இருக்குது. இதெல்லாம் மாறணும். அங்கதான் சுகம். அவன் உன் சுக வாழ்வு அது துளிர்க்குமா இருந்தா எண்ணம், சிந்தை, செயல்பாடுகள் இது எல்லாமே சரியா இருக்கணும்.
சிலர் என்கிட்ட பேசுறாங்க ஒரு மாதிரி, சிலர் வேறு இடத்துல வேற மாதிரி பேசுறாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்கு. அது அவங்க பெற்றதான டேலண்ட். பேசலாம். சுகமாக சுகமாக சுகமாக. இப்ப யாராருக்கு என்னென்ன வியாதின்னு எனக்கு தெரியாது. ஒருத்தன் என்னத்தை தான் பண்ணினாலும் ஒருத்தருக்கு தண்டனை கிடையாது. யாரு ஒருத்தர் ஒரு கொலையை பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு தண்டனை கிடையாது. யாரு? பைத்தியக்காரன் கொலை பண்ணிட்டாங்கன்னா அவங்க முன் பண்ண முடியாது. மனநோயாளி அந்த இதில் போயிட்டு கேஸ் க்ளோஸ் ஆகிடும். சட்டம் ஓரளவுக்கு எனக்கும் தெரியும். பல லாயர்ஸோடு பழகிருக்கிறார். ஜட்ஜிகளுக்கு டீச் பண்ணுறதான ஜட்ஜே எனக்கு பார்க்கும். இப்படி எல்லாம் நட்புகளை கற்றுக் கொடுத்துருக்கிறார். உங்களை போல தேவ பிள்ளைகளையும் கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆமென். நல்லவங்களோடையும் பழகிருக்கிறேன், கெட்டவங்களோடும் பழகிருக்கிறேன். ஆனால் எல்லாத்த பிறகுலாம் ஆண்டவர் நல்லவராகவே இருக்கிறார். அந்த தேவனை நாம் உறுதியாக பெற்றுக் கொள்வோம். வசனம் சொல்லுகிறது, ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும். கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். இந்த வசனம் 31,173 வசனங்கள் பைபிள்ல இருக்கு. வானமும் பூமி ஒளிந்து போனாலும் இந்த வேதத்தில் உள்ளதான ஒரு எழுத்தினுடைய உறுப்பு கூட மாறாது. வேதத்தையும் இயேசு கிறிஸ்துவையும் பிரிக்க முடியாது. இயேசு கிறிஸ்து தான் வேதம், வேதத்தான் இயேசு கிறிஸ்து. ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். இந்த வேதத்தை படிக்க 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 அநேக கேள்விகள் உங்களுக்கு வரும். இந்த கேள்விகள் வர வர வேதத்தை படிக்க படிக்க இந்த பைபிளே உங்களுக்கு பதிலையே தரும். கேள்வியும் நானே, வேற எங்கேயுமே போக வேண்டாம். இதுக்கு நிறைய விளக்கங்களை நான் கொடுக்கலாம். முதல் கேள்வி, நீ எங்கே இருக்கிறாய்? இரண்டாவது கேள்வி, என்ன செய்தாய்? மூன்றாவது கேள்வி, யாருக்கு சொந்தம்? நாலாவது கேள்வி, சுகமாக விரும்புகிறாயா? சுகமாக விரும்புகிறாயா? அப்ப சுகமாக விரும்புங்க, சுகமா இருங்க. கர்த்தருடைய நாமம் பலத்த துருங்க, நீதிமானவர்கள் ஓடி சுகமா இருப்பான். இந்த 4 வார்த்தைகளை உங்க மனசை வச்சுக்க. நம்ம விடுவோம், கர்த்தரை பார்ப்போம், ஜெபிப்போம்.